டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஷினை ஒரே வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எஸ்ஐ மற்றும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை கூறியவர். பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை கூறியவர் கனடா நியூட்டன் டெமோக்ரட்டிஸ். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 சரி. திரவ துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருட்களை விட எப்படி இருக்கும்? அதாவது திரவ துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட குறைவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ குறைவு. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் கலவை. ஆப்ஷன் ஏ கலவை. சோடாவில் உள்ளவை. சோடாவில் உள்ளது நீர், கார்பன் டை ஆக்சைடு, நிறமூட்டி இனிப்பு அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 22 கேரட் தங்கம் என்பது எத்தனை சதவீத தங்கம்? 22 கேரட் தங்கம் என்பது எத்தனை சதவீத தங்கம் அப்படின்னா ஆப்ஷன் சி 91.6%. கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுப்பது. கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுப்பது ஆப்ஷன் டி தூற்றுதல். பிளாஸ்மா நிலைக்கு உதாரணம். பிளாஸ்மா நிலைக்கு உதாரணம் ஆப்ஷன் ஏ சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு. போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் பற்றிய தகவல்களில் சரியானது. போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் பற்றிய தகவல்களில் சரியானது. மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. கடுங்குளிர் முறை எந்திரங்களில் பயன்படுகிறது. அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு துளி நீரில் ஏறக்குறைய அடங்கியுள்ள நீர் துகள்களின் அளவு. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய அடங்கியுள்ள நீர் துகள்களின் அளவு ஆப்ஷன் சி 10 10^21. தூயநிலை தங்கம் என்பது. தூயநிலை தங்கம் என்பது ஆப்ஷன் சி 24 கேரட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தங்கத்தின் தூய்மை நிலை எந்த அலகால் குறிக்கப்படுகிறது? தங்கத்தின் தூய்மை நிலை எந்த அலகால் குறிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கேரட். எந்த வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம்? எந்த வகையான பொருட்களின் கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி திடப்பொருள் நீர்மம். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பாலுடன் காஃபி, எலுமிச்சை ஜூஸ், நீர், கொட்டைகள் புதைந்த ஐஸ்கிரீம். சரியான விடை ஆப்ஷன் சி நீர். ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. பல அணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பேட், சல்ஃபர், ஆக்சிஜன். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. வெடிபொருட்கள் தயாரிப்பு மற்றும் மத்தாப்பு தொழிலில் பயன்படும் தனிமம். வெடிபொருட்கள் தயாரிப்பு மற்றும் மத்தாப்பு தொழிலில் பயன்படும் தனிமம் ஆப்ஷன் ஏ மெக்னீசியம், பாஸ்பரஸ். அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது. அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் டி ஹீலியம். கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படுவது. கணினி சிப்புகள் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் பி சிலிக்கான். அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படும் அலோகங்களில் சரியானது கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், அயோடின் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது. அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்களுள் சரியானது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஆப்ஷன் டி புரோமின். நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம். நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் ஆப்ஷன் ஏ கிராஃபைட். உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்டிமனி, போரான், ஆர்சனிக், சிலிக்கான் அனைத்தும் சரி.
சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பொறுத்துக. சேர்மம் அதோட வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. சுக்ரோஸ். சுக்ரோஸ் அப்படின்னா C12H22O11. கந்தக அமிலம். கந்தக அமிலம் அப்படிங்கிறது H2SO4. எத்தனால். எத்தனால் அப்படின்னா C2H6O. குளுக்கோஸ் அப்படிங்கிறது C6H12O6. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. மனித உடலில் மிக குறைந்த அளவில் காணப்படும் தனிமங்களுள் சரியானது. பொட்டாசியம், குளோரின், மக்னீசியம், சோடியம், சல்ஃபர் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்மம் அதோட வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நீர். நீர்னா H2O, சோடியம் குளோரைடு NaCl, அமோனியா NH3, மீத்தேன் CH4. சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. உயிர் கொடுக்கும் தனிமம். உயிர் கொடுக்கும் தனிமம் என்பது ஆப்ஷன் டி ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வாக்கிய வினா. வாக்கியம் 1. பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம். பிஸ்மத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் பாயில். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கு உதாரணம்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம் அப்படின்னா ஆப்ஷன் பி அலோகம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் ஆப்ஷன் சி பாதரசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையினை உருவாக்கியவர். அதாவது தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையினை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஜான் ஜேக்கப் பெசிலியஸ் 1813. பொறுத்துக. தனிமம் லத்தீன் பெயர் கொடுத்துருக்காங்க. சோடியம். சோடியம் அப்படிங்கிறது நேட்ரியம். பாதரசம் ஹைட்ரார்ஜியம். பொட்டாசியம் ஹேலியம். காரியம் பிளம்பம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. தனிமம் லத்தீன் பெயர் கொடுத்துருக்காங்க. இரும்பு. இரும்பு அப்படின்னா ஃபெர்ரம். வெள்ளியம் ஸ்டேனம். தாமிரம் அதாவது காப்பர் குப்ரம். ஆன்டிமனி அப்படின்னா ஸ்பிடியம். ஸ்டிபியம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் பொறுத்துக. தனிமம் லத்தீன் பெயர் கொடுத்துருக்காங்க. வெள்ளி சில்வருக்கு அர்ஜெண்டம். டங்ஸ்டன் உல்ஃப்ரம். தங்கம் அதாவது கோல்ட் ஆரம். சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 2. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தனிமம் அதோட குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. சோடியம். சோடியம் அப்படின்னா Na. பாதரசம் மெர்க்குரி அப்படிங்கிறது Hg. பொட்டாசியம் K. காரியம் Bb. சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்கம்பிகள், வானூர்தி, ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம். மின்கம்பிகள், வானூர்தி, ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் ஆப்ஷன் பி அலுமினியம். அதிக அடர்த்தி கொண்ட அலோகம். அதிக அடர்த்தி கொண்ட அலோகம் ஆப்ஷன் ஏ வைரம். கரிக்கோலின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் பயன்படுத்தப்படுவது. கரிக்கோலின் நடுத்தண்டில் பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் டி கிராஃபைட். துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுவது. துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி கந்தகம். ரப்பரை கெட்டிப்படுத்தலில் பயன்படுவது. ரப்பரை கெட்டிப்படுத்துதலில் அதாவது வல்கனைஸ் செய்தல் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி கந்தகம். தீப்பெட்டி தயாரிக்கவும் எலி மருந்து தயாரிக்கவும் பயன்படுவது.
தீப்பெட்டி தயாரிக்கவும் எலிமருந்து தயாரிக்கவும் பயன்படுவது. ஆப்ஷன் சி பாஸ்பரஸ். அமோனியா தயாரிக்க பயன்படுவது. அமோனியா தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் டி நைட்ரஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மூலக்கூறு நீரின் நிறை விகிதம். ஒரு மூலக்கூறு நீரின் நிறை விகிதம் ஆப்ஷன் ஏ 1:8. நெக்ஸ்ட் பொறுத்துக. சேர்மம் அதோட பொதுப்பெயர் கொடுத்துருக்காங்க. கால்சியம் சல்ஃபேட். கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். பொட்டாசியம் குளோரைடு அதாவது கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஜிப்சம். பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். இரும்பு சல்ஃபேட். இரும்பு சல்ஃபேட் அப்படின்னா பச்சை துத்தம். கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னா பாரிஸ் சாந்து. கால்சியம் சல்ஃபேட் ஜிப்சம். பொட்டாசியம் குளோரைடு மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். இரும்பு சல்ஃபேட் அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னா பச்சை துத்தம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது பாரிஸ் சாந்து. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் பொறுத்துக. பொதுப்பெயர் அதோட வேதிப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நீர். நீர் அப்படின்னா நீரே தான். சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு. சர்க்கரை சுக்ரோஸ். ரொட்டி சோடா சோடியம் பை கார்பனேட். சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. சரி 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. நீர். நீர். சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு. சர்க்கரை சுக்ரோஸ். ரொட்டி சோடா சோடியம் பை கார்பனேட். ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் பொறுத்துக. பொதுப்பெயர் அதோட வேதிப்பெயர் கொடுத்துருக்காங்க. சலவை சோடா. சலவை சோடா அப்படிங்கிறது சோடியம் கார்பனேட். சலவை தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு. நீட்டிய சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. பாதரசத்தின் குறியீடு. பாதரசத்தின் குறியீடு ஆப்ஷன் பி Hg. நெக்ஸ்ட் கொஸ்டின். அணுக்கொள்கையை கூறியவர். அணுக்கொள்கையை கூறியவர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். நெக்ஸ்ட் பொறுத்துக. திண்மம் பிளஸ் திண்மம். திண்மம் பிளஸ் திண்மம் அப்படிங்கிறது திண்ம கரைசல். அடுத்து திண்மம் பிளஸ் திரவம் கரைசல். திண்மம் பிளஸ் வாயு தூசி படலம். திரவம் பிளஸ் திண்மம் கூழ்மம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் பொறுத்துக. திரவம் பிளஸ் திரவம். திரவம் பிளஸ் திரவம் பால்மம். திரவம் பிளஸ் வாயு தூசி படலம். வாயு பிளஸ் திண்மம் திண்ம நுரை. வாயு பிளஸ் திரவம் நுரை. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. உறைந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது. உறைந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது ஆப்ஷன் ஏ உலர் பனிக்கட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் அதாவது ஏ அயோடின், பி கற்பூரம், அமோனியம் குளோரைடு அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உடலின் வெப்பநிலை என்பது. மனித உடலின் வெப்பநிலை என்பது ஆப்ஷன் ஏ 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். எல்பிஜியில் காணப்படும் கலவை. எல்பிஜியில் காணப்படும் கலவை ஆப்ஷன் ஏ புரோப்பேன் மற்றும் பியூட்டேன். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை. இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 118. ஒரு நானோமீட்டர் என்பது. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 அதாவது 1/10. 10⁻⁻9. ஒரு மீட்டர் என்பது. ஒரு மீட்டர் என்பது ஆப்ஷன் டி 10⁹ நானோமீட்டர். பற்களை வலிமைப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுவது. பற்களை வலிமைப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுவது
ஆப்ஷன் சி ஃப்ளோரின். பால் தயிராக மாறுவது. பால் தயிராக மாறுவது என்பது ஒரு மீளா மாற்றம். ஆப்ஷன் சி மீளா மாற்றம். தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாக்குவது. தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாக்குவது. ஆப்ஷன் பி வனஸ்பதி. முதன்முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். முதன்முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லூயிஸ் பாஸ்டியர் காலம். லூயிஸ் பாஸ்டியர் காலம். ஆப்ஷன் டி 1822 முதல் 1895 வரை. ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டறிந்தவர். ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருத்துவம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி. சர்க்கரை உற்பத்தி ஆலையில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படும் வினையூக்கி. ஆப்ஷன் சி ஈஸ்ட். வனஸ்பதி தயாரிப்பில் வினையூக்கியாக பயன்படுவது. வனஸ்பதி தயாரிப்பில் வினையூக்கியாக பயன்படுவது. நிக்கல், பிளாட்டினம், பல்லேடியம் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது எந்த கலவையால் ஆனது? வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது எந்த கலவையால் ஆனது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சில்வர் நைட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க வினைவேக மாற்றியாக பயன்படுவது. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க வினைவேக மாற்றியாக பயன்படுவது. ஆப்ஷன் ஏ இரும்பு. ஃபினாலிக் சேர்மங்களின் பழுப்பு நிறமிகள். ஃபினாலிக் சேர்மங்களின் பழுப்பு நிறமிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மெலனின். தீப்பெட்டியின் பக்கவாட்டில் காணப்படுவது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் காணப்படுவது. ஆப்ஷன் சி சிவப்பு பாஸ்பரஸ். மின்னாற் பகுத்தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். மின்னாற் பகுத்தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ மைக்கேல் பாரடே. காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். ஆப்ஷன் பி வேதியியல். இயற்கை நிறக்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கை நிறங்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ மஞ்சள். நெக்ஸ்ட், எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுவது. எலும்பு முறிவை சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுவது. ஆப்ஷன் ஏ பாரிஸ் சாந்து. தாவரங்களுக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு சூப்பர் பாஸ்பேட், யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. யூரியாவில் நைட்ரஜனின் சதவீதம். யூரியாவில் நைட்ரஜனோட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 46%. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது. சிமெண்டோட கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது. ஆப்ஷன் ஏ ஜிப்சம். பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர். பாரிஸ் சாந்தோட வேதிப்பெயர். ஆப்ஷன் சி கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஃபினாலின் வேதிப்பெயர். ஃபினாலின் வேதிப்பெயர். ஆப்ஷன் டி கார்பாலிக் அமிலம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிம பொருள் ஜிப்சம், இரும்பு, ஃபீனால். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிப்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஜிப்சம். ஜிப்சம் என்பது CaSO4 2H2O. எப்சம் அப்படிங்கிறது MgSO4 7H2O. பாரிஸ் சாந்து CaSO4 12H2O. ஃபீனால் C6H5OH. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுவது. மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுவது. ஆப்ஷன் பி எப்சம். மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுவது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுவது. ஆப்ஷன் சி எப்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் வியாதிகளை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுவது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுவது. ஆப்ஷன் ஏ எப்சம். விவசாயத்தில் தாவரங்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது. ஆப்ஷன் ஏ எப்சம்.
வாய் கொப்பளிப்பானாக பயன்படுவது. வாய் கொப்பளிப்பானாக பயன்படுவது. ஆப்ஷன் சி ஃபீனால். வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுவது. வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுவது. ஆப்ஷன் பி ஃபீனால். அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாக பயன்படுவது. அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாக பயன்படுவது. ஆப்ஷன் சி ஃபீனால். உழவனின் நண்பன். உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி மண்புழு. சிமெண்டை கண்டுபிடித்தவர். சிமெண்டை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ ஜோசப் ஆஸ்பிடின். ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்த ஆண்டு. ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1824. சோப்புகளின் முதன்மை மூலம். சோப்புகளோட முதன்மை மூலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம். ஆப்ஷன் பி கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபீனால். ஃபீனால் என்பது ஆப்ஷன் ஏ கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள். இயற்கையை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இயற்கை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டார்ச்சில். ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் என்பதோட விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர். இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ்ஸின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மகாலபா வைஸ். வாய்வழி நீரேற்று கரைசல். ஓஆர்எஸ்ஸின் கலவை என்பது. வாய்வழி நீரேற்று கரைசல் கலவை என்பது உப்பு, சர்க்கரை, நீர் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியம் 1. நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்தின் பெயர் ஆன்டாசிட். ஆன்டாசிட் ஒரு வலுவற்ற காரம். ஆன்டாசிட் என்பது ஒரு வலுவற்ற காரம். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. கீழ்கண்டவற்றுள் அமில நீக்கிகளாக பயன்படுவது. சோடியம் பைகார்பனேட் NaHCO3, கால்சியம் கார்பனேட் CaCO3, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH OH2. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர். முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பொறுத்துக. வெண்மை சுடர், எப்சம் உப்பு, ஊதா சுடர், லித்தியம் உப்பு, இண்டிகோ சுடர், பொட்டாசியம் குளோரைடு, நீல சுடர், ப்ளீச்சிங் பவுடர். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் பொறுத்துக. பச்சை சுடர். பச்சை சுடர் என்பது போராக்ஸ் பவுடர். மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு. ஆரஞ்சு சுடர் சமையல் உப்பு. சிவப்பு சுடர் ஸ்டெரான்சியம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அமிலமலையை ஏற்படுத்துவது. SO2, NO2, CO2. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது. அறை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது. ஆப்ஷன் சி வெண்பாஸ்பரஸ். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து. நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் சுழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து. ஆப்ஷன் சி பென்சிலின். சதுப்பு நில வாயு அல்லது கொல்லிவாயு என அழைக்கப்படுவது. சதுப்பு நில வாயு அல்லது கொல்லிவாயு என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி மீத்தேன். ஆந்திர பிரதேசத்தில் இயற்கை வாயு காணப்படும் இடம். ஆந்திர பிரதேசத்தில் இயற்கை வாயு காணப்படும் இடம். ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா கோதாவரி படுகைகள். தமிழ்நாட்டில் இயற்கை வாயு காணப்படும் இடம். தமிழ்நாட்டில் இயற்கை வாயு காணப்படும் இடம். ஆப்ஷன் சி காவேரி டெல்டா. இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1774. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். கார்பனோட சதவீதம் கொடுத்துருக்காங்க. வைரம் 95%, கிராஃபைட் 90 to 95%, ஆந்த்ரசைட் 86 to 97%, பிட்டுமினஸ் 45 to 86. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4.
பழுப்பு நிறமுடைய நிலக்கரி. பழுப்பு நிறமுடைய நிலக்கரி. ஆப்ஷன் சி லிக்னைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி. மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ லிக்னைட். ஆப்ஷன் ஏ லிக்னைட். குறைந்த அளவு கார்பனை கொண்டுள்ள நிலக்கரி. குறைந்த அளவு கார்பனை கொண்டுள்ள நிலக்கரி. ஆப்ஷன் பி லிக்னைட். பழுப்பு நிலக்கரி தமிழகத்தில் எங்கு கிடைக்கிறது? பழுப்பு நிலக்கரி தமிழகத்தில் எங்கு கிடைக்கிறது? ஆப்ஷன் பி நெய்வேலி. ஜெட் விமான எரிபொருளாக பயன்படுவது. ஜெட் விமான எரிபொருளாக பயன்படுவது ஆப்ஷன் பி மண்ணெண்ணெய். வாக்கியம் 1 பெட்ரா என்பதன் பொருள் பாறை. வாக்கியம் 2 ஒளியம் என்பதன் பொருள் எண்ணெய். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெழுகுவர்த்தி செய்ய பயன்படுவது. மெழுகுவர்த்தி செய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி ஃபெரக்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள். இந்தியாவில் பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள் அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அதாவது கோதாவரி, கிருஷ்ணா நதிப்படுகைகள் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வணிக ரீதியாக கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. வணிக ரீதியாக கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம். தமிழகத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள். தமிழகத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள் கயத்தாறு, பல்லடம், ஆரல்வாய்மொழி, குடிமங்கலம் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. முதன்மையான ஆற்றல் மூலம். முதன்மையான ஆற்றல் மூலம் ஆப்ஷன் ஏ சூரிய ஆற்றல். எல்பிஜி கசிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள். எல்பிஜி கசிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் ஆப்ஷன் சி மெர்காப்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கருப்பு வைரம். கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நிலக்கரி. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட ஆண்டு. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1859. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது? உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா. உலகின் இரண்டாவதாகவும் இந்தியாவில் எப்போது எண்ணெய் கிணறு கண்டறியப்பட்டது? உலகில் இரண்டாவதாகவும் இந்தியாவில் எப்பொழுது எண்ணெய் கிணறு கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் சி 1867. எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மாற்று எரிபொருள். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு மாற்று எரிபொருள் அப்படின்னா அது ஆப்ஷன் பி ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு. தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது. தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி நீர்வாயு. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் ஆப்ஷன் ஏ மீத்தேன். சேர்மம் அதோட வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது MgOH2. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறங்காட்டி அமிலக்கரைசல் கொடுத்துருக்காங்க. நீல லிட்மஸ் தாள். நீல லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது சிவப்பு. சிவப்பு லிட்மஸ் தாள் அப்படின்னா நிறமாற்றம் இல்லை. ஃபினாப்தலின் நிறமற்றது. மெத்தில் ஆரஞ்சு சிவப்பு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக நிறங்காட்டி காரக்கரைசல். நீல லிட்மஸ் தாள். நீல லிட்மஸ் தாள் அப்படின்னா நிறமாற்றம் இல்லை. சிவப்பு லிட்மஸ் தாள் நீலம். ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக காரம் அதோட வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சோடியம் கார்பனேட் சலவை சோடா. சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா. சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா அல்லது எரி சோடா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஸ் அல்லது எரி பொட்டாஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதனை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது?
மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதனை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை. அமிலமலை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள். அமிலமலை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சோடியம் கார்பனேட். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர். அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கைகளை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி ஸ்வான்டே அர்ஹீனியஸ். 1884. வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ HCOOH, CH3COOH. வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு HCl, HNO3, H2SO4 அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது. வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சல்ஃபியூரிக் அமிலம். வாகன மின்கலங்களில் பயன்படுவது. வாகன மின்கலங்களில் பயன்படுவது ஆப்ஷன் பி கந்தக அமிலம். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது. கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவுப் பொருள்களை பதப்படுத்தி நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க பயன்படுவது. உணவுப் பொருள்களை பதப்படுத்தி நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி சிட்ரிக் அமிலம். விவசாயத்தில் உரமாக பயன்படும் அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை தயாரிக்க பயன்படுவது. விவசாயத்தில் உரமாக பயன்படும் அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி நைட்ரிக் அமிலம். சாயங்கள், வண்ணப்பூச்சிகள், மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது. சாயங்கள், வண்ணப்பூச்சிகள், மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலத்தின் பயன்கள். குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. மரப்பொருள்களை தூய்மையாக்க பயன்படுகிறது. கருப்பு கரைகளை நீக்க பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது. காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம். ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள் ஆப்ஷன் பி டார்டாரிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜதிராவகம் என்பது. ராஜதிராவகம் என்பது ஆப்ஷன் பி 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜதிராவகத்தின் மோலார் விகிதம். ராஜதிராவகத்தின் மோலார் விகிதம் ஆப்ஷன் பி 3:1. வலிமை மிகு காரங்களுக்கு எடுத்துக்காட்டு. வலிமை மிகு காரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி NaOH, KOH. நெக்ஸ்ட் கொஸ்டின், பற்பசைகள் எந்த தன்மையை கொண்டிருக்கும். பற்பசைகள் எந்த தன்மையை கொண்டிருக்கும் ஆப்ஷன் ஏ காரம். அமில தீயணைப்பான்கள் கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்ற மற்றும் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுவது. அமில தீயணைப்பான்கள் கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்ற மற்றும் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ சமையல் சோடா. கிருமி நாசினியாக பயன்படுவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2, சலவை தூள். அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருத்தி மற்றும் லினைன் துணிகளை வெளுக்க பயன்படுவது. பருத்தி மற்றும் லினைன் துணிகளை வெளுக்க பயன்படுவது ஆப்ஷன் டி சலவை தூள். பாரிசாந்தின் வாய்ப்பாடு. பாரிசாந்தின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ CaSO4 H2O. அக்குவாரிஜியா எனப்படுவது. அக்குவாரிஜியா எனப்படுவது ஆப்ஷன் பி ராஜதிராவகம். மீத்தேனின் வாய்ப்பாடு. மீத்தேனோட வாய்ப்பாடு ஆப்ஷன் பி CH4. அமோனியாவின் வாய்ப்பாடு. அமோனியாவின் வாய்ப்பாடு ஆப்ஷன் சி NH3. நீர்க்குழாய்களாக பயன்படுத்தப்படும் நெகிழி. நீர்க்குழாய்களாக பயன்படுத்தப்படும் நெகிழி ஆப்ஷன் சி பாலிவினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைட். முதல் செயற்கைப்பட்டு. முதல் செயற்கைப்பட்டு ஆப்ஷன் ஏ ரேயான்.
முதலில் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். முதலில் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ கேரளா 1946. ரேயான் எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? ரேயான் எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி செல்லுலோஸ். முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை. முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை ஆப்ஷன் ஏ நைலான். பிஇடி என்பதன் விரிவாக்கம். பிஇடி என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் சி பாலிஎத்திலீன் டெர்ப்தாலேட். ஆப்ஷன் சி பாலிஎத்திலீன் டெர்ப்தாலேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டு. இலகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டு பிஇடி, பாலிஎத்திலீன், பாலித்தீன். அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பாராக்சீன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர். பாராக்சீன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ். பொறுத்துக. நைலான். நைலான் என்பது இலை. பிவிசி வெப்பத்தால் இலகும் நெகிழி. பேக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி. டெஃப்லான். டெஃப்லான் என்பது ஒட்டாத சமயக்கலன்கள். ரேயான். ரேயான் என்பது மரக்கூழ். சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 2, 5, 4. நானோ என்ற வார்த்தையானது நானோஸ் என்ற எந்த மொழியிலிருந்து உருவானது? நானோ என்ற வார்த்தையானது நானோஸ் என்ற எந்த மொழியிலிருந்து உருவானது? ஆப்ஷன் பி கிரேக்கம். ஒரு வினாடியில் நமது நகம் எத்தனை மீட்டர் வளர்கிறது? ஒரு வினாடியில் நமது நகம் எத்தனை மீட்டர் வளர்கிறது? ஆப்ஷன் டி 1 நானோமீட்டர். மயக்கமூட்டும் வேதிப்பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. மயக்கமூட்டும் வேதிப்பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரஸ் ஆக்சைடு N2O, குளோரோஃபார்ம் CHCl3, டைஎத்தில் ஈத்தர் C2H5O, C2H5. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து வேதிப்பொருட்களுமே மயக்கமூட்டக்கூடிய வேதிப்பொருட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குயினைன் என்ற மருந்து எந்த மரத்தின் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது? குயினைன் என்ற மருந்து எந்த மரத்தின் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சின்கோனா. 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி. 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி. ஆப்ஷன் சி பைரிமித்தமின். நெக்ஸ்ட், சிறந்த மலேரியா நிவாரணிகளுக்கு எடுத்துக்காட்டு. சிறந்த மலேரியா நிவாரணிகளுக்கு எடுத்துக்காட்டு குயினைன், குளோரோகுயின், பிரிமாகுயின். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பெனிசிலியம் நெடேட்டம் என்ற பூஞ்சியிலிருந்து பிரித்தெடுத்தவர். பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பெனிசிலியம் நெடேட்டம் என்ற பூஞ்சியிலிருந்து பிரித்தெடுத்தவர். ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஃப்ளமிங். 1929. மருந்துகளின் இளவரசி. மருந்துகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பென்சிலின். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் மின்கலம். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் மின்கலம் ஆப்ஷன் சி கால்வானிக் மின்கலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு. நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி காங்கோ சிவப்பு. தொட்டிச்சாயத்திற்கு எடுத்துக்காட்டு. தொட்டிச்சாயத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி இண்டிகோ. பெரும ஊட்டச்சத்து தனிமங்கள் அல்லது மேக்ரோ தனிமங்களுக்கு சரியானது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ். பி நைட்ரஜன், கந்தகம், பொட்டாசியம். சி கால்சியம், மெக்னீசியம், இரும்பு. அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணூட்ட தனிமங்கள் அல்லது மைக்ரோ தனிமங்கள் சரியானது. நுண்ணூட்ட தனிமங்கள் அல்லது மைக்ரோ தனிமங்களுக்கு சரியானது மாங்கனீசு, தாமிரம், மாலிப்டினம், போரான், துத்தநாகம், குளோரின். இவை அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி. ராஸ்வாலையை ஒளிரும் வண்ண சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. எந்த ஜுவாலையை ஒளிரும் வண்ண சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் டி
சயானோ அக்ரிலேட் எஸ்டர். மயக்க மருந்தான டயத்தில் ஈத்தர் அல்லது எளிய ஈத்தரை கண்டுபிடித்தவர். மயக்க மருந்தான டயத்தில் ஈத்தர் அல்லது எளிய ஈத்தரை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் சி வில்லியம் மோர்டன். பெனிசிலின் கண்டறியப்பட்ட ஆண்டு. பெனிசிலின் கண்டறியப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1928. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டது. அதிசய மருந்து என பெயரிடப்பட்டது. ஆப்ஷன் டி பென்சிலின். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். ஆப்ஷன் பி ஹென்றி பெக்கோரல். செயற்கை சாயத்தை கண்டறிந்தவர். செயற்கை சாயத்தை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ பெர்கின். ஒரு நானோமீட்டர் என்பது ஆப்ஷன் டி 10⁻⁻9 மீட்டர். ஒரு பர்சன் அயோடோஃபார்ம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு பர்சன் அயோடோஃபார்ம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி புரைத்தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் அல்ல? உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், மஞ்சள். சரியான விடை ஆப்ஷன் ஏ உருளைக்கிழங்கு. கோகினூர் வைரத்தின் எடை. கோகினூர் வைரத்தின் எடை ஆப்ஷன் சி 106 கேரட். வைரத்தின் மீது கீறலை உண்டாக்குவது. வைரத்தின் மீது கீறலை உண்டாக்குவது ஆப்ஷன் ஏ போரான் கார்பைடு. பன்னா வைரச் சுரங்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பன்னா வைரச் சுரங்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். 18 கேரட் என்பது எத்தனை சதவீதம் தங்கம்? 18 கேரட் என்பது எத்தனை சதவீத தங்கம் அப்படின்னா ஆப்ஷன் சி 75%. நெக்ஸ்ட் கொஸ்டின். வைரம் மின்னுவதற்கான காரணம். வைரம் மின்னுவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு. வைரத்தில் எந்த நிற வைரத்தின் மதிப்பு அதிகம்? வைரத்திலேயே எந்த நிற வைரத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி நீலம். நாம் எழுதும் பென்சிலில் காணப்படுவது ஆப்ஷன் பி கிராஃபைட் மற்றும் களிமண். பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் மூலக்கூறு வாய்ப்பாடு. பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆப்ஷன் டி C16. 201. வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது. வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி பென்சில் கரி. பக்கிப்பால் என்பது ஒரு ஆப்ஷன் பி கார்பனின் புறவேற்றுமை வடிவம். ரெசின் குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1988. பிவிசி என்பது பாலிவினைல் குளோரைடு நெகிழிகள். பிஎஸ் பாலிஸ்டைரீன் நெகிழிகள். பிசி பாலிகார்பனேட் நெகிழிகள். பிஎஸ் அக்ரைலோ நைட்ரஸ் பியூட்டாடையின் ஸ்டைரீன் நெகிழிகள். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ K2CR2O7. உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுவது ஆப்ஷன் டி எத்தனால். வெண்ணிலா சாறு தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் சி எத்தனால். உயிரியல் ஆய்வகங்களில் உயிரற்ற மாதிரிகளை பதப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஃபார்மலின். C2H5OH+ 3O2 = 2CO2 + 3H2O என்பது ஆப்ஷன் பி எத்தனால் எரிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் ஆப்ஷன் ஏ 95.5%. கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? கார்பாக்சிலிக் அமிலம், ஈத்தர், எஸ்டர், ஆல்டிஹைடு. சரியான விடை ஆப்ஷன் பி ஈதர். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? ஆப்ஷன் சி கொழுப்பு அமிலம். மும்மை விதியை கூறியவர் ஆப்ஷன் டி ஜோஹன் உல்ஃபகாம் டாபர்னீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர்
ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மெண்டலீவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ம விதியை கூறியவர். எண்ம விதியை கூறியவர் ஆப்ஷன் சி ஜான் நியூலாந்து. அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை. அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை ஆப்ஷன் பி S greater than B greater than D greater than F. கார உலோகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தொகுதி. கார உலோகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தொகுதி ஆப்ஷன் ஏ எஸ் தொகுதி தனிமங்கள். புவி என்று அழைக்கப்பட்ட தொகுதி. புவி என்று அழைக்கப்பட்ட தொகுதி ஆப்ஷன் பி காரமண் உலோகங்கள் தொகுதி 2. அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் உள்ள தனிமங்கள். அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் உள்ள தனிமங்கள் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட், பாதரசம் நீரை விட எத்தனை மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது? பாதரசம் நீரை விட எத்தனை மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது? ஆப்ஷன் சி 13.6. வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படுவது. வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹீலியம். தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் எது அப்படின்னா கோவை, கடலூர், திண்டுக்கல் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ திருச்சி, கோவை. தமிழ்நாட்டில் டைட்டேனிய கனிமங்கள் அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் டைட்டேனிய கனிமங்கள் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி இங்கே அனைத்துமே கிடைக்கும். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் குரோமைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் குரோமைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் சி கோவை, சேலம். தமிழ்நாட்டில் மேக்னைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் மேக்னைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம் திருவண்ணாமலை, ஈரோடு, சேலம், தர்மபுரி. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் பகுதி. தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் பகுதி ஆப்ஷன் பி மதுரை, திண்டுக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்மூலம் பூச பயன்படுவது. மின்மூலம் பூச பயன்படுவது ஆப்ஷன் ஏ தாமிரம். சில்வர் டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது? சில்வர் டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ பற்புள்ளிகளை அடைக்க பயன்படுகிறது. இரும்புத்துரு, அதாவது துருப்பிடித்தல் என்பது இரும்புத்துரு என்பது ஆப்ஷன் டி நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. பாம்பன் பாலத்தின் நீளம். பாம்பன் பாலத்தின் நீளம் ஆப்ஷன் பி 2065 மீட்டர். இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம். இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் ஆப்ஷன் சி பாம்பன் பாலம். பந்த்ராவளி கடல் பாலம் அமைந்துள்ள இடம். பந்த்ராவளி கடல் பாலம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், துருவின் வாய்ப்பாடு. துருவோட வாய்ப்பாடு ஆப்ஷன் சி Fe2O3 × H2O. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் உள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றுள்ளன. அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐசோடோப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோடோப்புக்கு எடுத்துக்காட்டு. இங்கே இருக்கிறதுல ஐசோடோப்புக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம் அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஆப்ஷன் பி ஐசோபார். ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கால்சியம் 40, ஆர்கான் 40. நெக்ஸ்ட் பொறுத்துக. பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதி அப்படின்னா லவைசியர். மாறா விகித விதி ஜோசப் பிரவுஸ்ட். கேதோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கோல்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 5, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைட்ரஜன் ஐசோடோப்புகளில் சரியானது. ஹைட்ரஜன் ஐசோடோப்புகளில் சரியானது சாதாரண ஹைட்ரஜன் புரோட்டியம், கன ஹைட்ரஜன் டியூட்ரியம், கதிரியக்க ஹைட்ரஜன் டிரிட்டிரியம்,
அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், நவீன அணுக்கொள்கையை முன்மொழிந்தவர். நவீன அணுக்கொள்கையை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி ரூதர்போர்ட். ரூதர்போர்டு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ரூதர்போர்டு எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1908. முதலில் டிரிட்டியத்தை கண்டுபிடித்தவர். முதலில் டிரிட்டியத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி ரூதர்போர்ட். அடுத்து பொறுத்துக. புரோட்டானின் நிறை. புரோட்டானின் நிறை 1.67 × 10⁻24 கிராம். நெக்ஸ்ட், எலக்ட்ரானின் நிறை. எலக்ட்ரானின் நிறை 9.3 × 10⁻28 கிராம். அடுத்து எலக்ட்ரானின் மின்சுமை. எலக்ட்ரானின் மின்சுமை -1.6 × 10⁻19 சி. அடுத்து புரோட்டானின் மின்சுமை. புரோட்டானின் மின்சுமை 1.6 × 10⁻19 சி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 4321. ஒரு வளிமண்டல அழுத்தத்தை குறிப்பது. வளிமண்டல அழுத்தத்தை குறிப்பது ஆப்ஷன் பி 273.15 கெல்வின். NH3 கிராம மூலக்கூறு. NH3 கிராம் மூலக்கூறு நிறை ஆப்ஷன் ஏ 17 கிராம். HCl கிராம் மூலக்கூறு நிறை. HCl கிராம் மூலக்கூறு நிறை ஆப்ஷன் டி 36.5 கிலோகிராம். கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? ஆப்ஷன் பி ஒரு ஹீலியம் அணு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு AMU என்பது. ஒரு AMU என்பது ஆப்ஷன் சி ஒரு கார்பன், அதாவது C12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சகப்பிணைப்பு எதன் மூலம் உருவாகிறது? சகப்பிணைப்பு என்பது எதன் மூலம் உருவாகிறது? ஆப்ஷன் பி எலக்ட்ரான் பங்கீடு. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் ஆப்ஷன் பி தெவிட்டிய கரைசல். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில், அதாவது 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் ஆப்ஷன் சி தெவிட்டாத கரைசல். நெக்ஸ்ட் கொஸ்டின். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் ஆப்ஷன் டி அதிதெவிட்டிய கரைசல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது. மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி நீலவிட்ரியால். சேர்க்கை அல்லது கூடுகை வினை என்பது. சேர்க்கை அல்லது கூடுகை வினை என்பது ஆப்ஷன் ஏ H2, அதாவது கிராம் H2 + Cl2 = 2HCl. நெக்ஸ்ட் கொஸ்டின். pH என்ற குறியீட்டை கண்டறிந்தவர். pH என்ற குறியீட்டை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி SPL சாரன்சன். நமது பற்களின் மேற்பரப்பு படலத்தில் காணப்படும் மிக கடினமான பொருள். நமது பற்களின் மேற்பரப்பு படலத்தில் காணப்படும் மிக கடினமான பொருள் ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட். வீட்டு சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது. வீட்டு சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு கல்லின் வேதி வாய்ப்பாடு, அதாவது மார்பிளோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ CaCO3. காயங்களை குணப்படுத்த பயன்படுவது. காயங்களை குணப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆக்சிஜனை கண்டறிந்தவர். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஷீலே ஜோசப் பிரிஸ்ட்லி. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர்.
ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் ஆப்ஷன் ஏ ஆண்டனி லவாய்சியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்று நிரூபித்தவர். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதனை நிரூபித்தவர் ஆப்ஷன் பி இன்ஜன் ஹவுஸ் 1730 1799. ஹைட்ரஜனை கண்டறிந்து அதற்கு நைட்ரஜன் என்று பெயரிட்டவர். நைட்ரஜனை கண்டறிந்து அதற்கு நைட்ரஜன் என்று பெயரிட்டவர் ஆப்ஷன் டி டேனியல் ரூதர்ஃபோர்ட். குளிரூட்டிகளில் பயன்படுவது ஆப்ஷன் சி நைட்ரிக் அமிலம். அக்வாபோர்டிஸ் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி நைட்ரிக் அமிலம். சிரிப்பூட்டும் வாயு என்பது ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆக்சைடு. டிடிடி என்பது பூச்சிக்கொல்லி, ஆப்ஷன் பி பூச்சிக்கொல்லி. காற்றில் நைட்ரஜனோட சதவீதம் ஆப்ஷன் ஏ 78%. நவீன வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி லவாய்சியர். வேதியியலின் தந்தை ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில். தேசிய உலக நீர் தினம் ஆப்ஷன் சி மார்ச் 22. ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர் அப்படின்னா ஆப்ஷன் பி 3.785 லிட்டர். உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் எனப்படுவது ஆப்ஷன் டி நீர். கந்தக அமிலத்தின் அடர்த்தி ஆப்ஷன் ஏ 1.84. நெக்ஸ்ட் பொறுத்துக. கார்போஹைட்ரேட் என்பது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ், லாக்டோஸ், கூட்டுச்சர்க்கரை ஸ்டார்ச், செல்லுலோஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட், ஒளி ஊடுருவும் சோப்பு தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ கிளிசரால். ஆல்கஹால் பருகுவதால் முதலில் பாதிப்படைவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிறுமூளை. மெத்தில் ஆல்கஹால் பருகுவதால் இரண்டாவதாக பாதிக்கப்படுவது ஆப்ஷன் சி கிரேனியல் நரம்பு, அதாவது கண் பார்வை. ரேயான் எதில் தயாரிக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் டி மூங்கில். ரப்பரை வலிமைப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் பி சல்ஃபர். இயற்கையில் கிடைக்கும் தூய செல்லுலோஸ் ஆப்ஷன் டி பஞ்சு. சாக்லேட்டில் உள்ள நச்சுப்பொருள் ஆப்ஷன் டி நிக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிஜனை திரவமாக தேவைப்படும் குறைந்த வெப்பநிலை எது அப்படின்னா ஆப்ஷன் சி 118 டிகிரி செல்சியஸ். ஆக்சிஜனை திரவமாக்க தேவைப்படும் குறைந்த வெப்பநிலை 118 டிகிரி செல்சியஸ். மணலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் ஏ சிலிக்கான் டை ஆக்சைடு. பூமியில் அதிகம் காணப்படக்கூடிய தனிமம் ஆப்ஷன் சி ஆக்சிஜன். உலக ஓசோன் தினம் ஆப்ஷன் டி செப்டம்பர் 16. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்திலீன். போபாலில் கசிந்த விஷவாயு ஆப்ஷன் பி மீத்தல் ஐசோசைனைட். நெக்ஸ்ட், ஜப்பான் சுரங்கப்பாதை விபத்திற்கு காரணமான விஷவாயு ஆப்ஷன் சி சரின். உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு ஆப்ஷன் டி மஸ்டர் வாயு. கேஸ் பலூனில் நிரப்பப்படும் வாயு ஆப்ஷன் ஏ ஹீலியம். நிலக்கரி சுரங்க விபத்திற்கு காரணமான வாயு ஆப்ஷன் பி மீத்தேன். நெக்ஸ்ட், ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ செலினியம். யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது?
யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? ஆப்ஷன் பி 47%. சிறுநீரகத்தில் உண்டாகும் கல். சிறுநீரகத்தில் உள்ளாகும் கல் எந்த உப்பால் ஆனது? ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சலேட். இரும்பு கரைகளை நீக்க பயன்படுவது. இரும்பு கரைகளை நீக்க பயன்படுவது ஆப்ஷன் பி ஆக்சாலிக் அமிலம். ஊறுகாயை கெடாமல் பாதுகாப்பது. ஊறுகாயை கெடாமல் பாதுகாப்பது ஆப்ஷன் சி சோடியம் பென்சோயேட். நெக்ஸ்ட் உலர் சலவை மற்றும் உர தயாரிப்பில் பயன்படுவது. உலர் சலவை மற்றும் உர தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் டி நாப்தா. நெக்ஸ்ட் அமைதிப்படுத்தியாக பயன்படும் மருந்து. அமைதிப்படுத்தியாக பயன்படும் மருந்து ஆப்ஷன் ஏ பார்பியூரிக் அமிலம். மலேரியா நீக்கி. மலேரியா நீக்கி ஆப்ஷன் ஏ குயினைன் ஆல்கலைடு. நெக்ஸ்ட் செயற்கை சாயம் என்பது. செயற்கை சாயம் என்பது மார்சேஸ் மஞ்சள், மெத்தில் வயலட், காங்கோ சிவப்பு, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நீர் எந்த வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும்? நீர் எந்த வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும்? ஆப்ஷன் ஏ 4 டிகிரி செல்சியஸ். பொறுத்துக. தனிமம் அதோட உருகு நிலை கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் -219 டிகிரி செல்சியஸ். சோடியம் 98 டிகிரி செல்சியஸ். இரும்பு 1540 டிகிரி செல்சியஸ். வைரம் 3550 டிகிரி செல்சியஸ். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. தனிமம் அதோட கொதிநிலை கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் -183 டிகிரி செல்சியஸ். சோடியம் 890 டிகிரி செல்சியஸ். இரும்பு 2900 டிகிரி செல்சியஸ். வைரம் 4832 டிகிரி செல்சியஸ். சரியான விடை ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. பொறுத்துக. ஆப்பிள் ஒவ்வொரு பழங்களையும் என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆப்பிளில் மாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை புளியில் டாட்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 5, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் பொறுத்துக. தயிர். தயிரில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னா லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம். தேநீரில் டானிக் அமிலம். வயிற்றில் சுரப்பது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் பொறுத்துக. எறும்பு தேனீ. எறும்பு தேனீல பார்மிக் அமிலம். வெங்காயத்தில் கண்ணீரை வரவழைக்கும் வேதிப்பொருள் புரோப்பேன் தயல் எஸ் ஆக்சைடு. கொழுப்பு ஸ்டீரிக் அமிலம். வெண்ணெய் பியூட்ரிக் அமிலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் பொறுத்துக. அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் அப்படின்னா CH3COOH. ஃபார்மிக் அமிலம் HCOOH. நைட்ரிக் அமிலம் HNO3. சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. பாஸ்பாரிக் அமிலம் H3PO4. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 5, 3. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஒற்றை காரத்துவ அமிலம். ஒற்றை காரத்துவ அமிலம் HCl HNO3 CH3COOH. இரட்டை காரத்துவ அமிலம் H2SO4 H2CO3. மும்மை காரத்துவ அமிலம் H3PO4. சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 1, 2. பொறுத்துக. தனிமம் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு CaO. சோடியம் ஆக்சைடு Na2O. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2.
அடுத்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 5, 1, 2. நெக்ஸ்ட்டு அமிலம் அதோட pH மதிப்பு. வினிகர் அப்படின்னா 3, ஆரஞ்சு பழம் 3.5, சோடா நீர் திராட்சை 4, புளித்தப்பால் 4.5 அதோட pH வேல்யூ. சரியான விடை ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு அமிலம் அதோட pH மதிப்பு. தூய பால் அப்படின்னா 5, மனித உமிழ்நீர் 6 to 8, தூய நீர் 7, தக்காளி சாறு 4.2, காஃபி 5.6. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு பொறுத்துகள காரம் அதோட pH மதிப்பு. இரத்த பிளாஸ்மா 7.4, முட்டையின் வெள்ளைக்கரு 8, கடல் நீர் 8, சமையல் சோடா 9. சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. காரம் அதோட pH மதிப்பு. அமில நீக்கி அப்படிங்கிறது 10, அமோனியா நீர் 11, சுண்ணாம்பு நீர் 12, வடிகாலை சுத்தமாக்கும் பொருள் 13. சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் காரம் அதோட pH மதிப்பு. எரிசோடா 14, மெக்னீசியா பால்மம் 10, குளிர்பானம் 3. சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 3. பொறுத்துக தனிமம் அதோட இணைதிறன் கொடுத்துருக்காங்க. குளோரின் அப்படிங்கிறது 1, ஆக்சிஜன் 2, நைட்ரஜன் 3, கார்பன் 4. சரியான விடை ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக தனிமம் அதோட மோலார் நிறை கொடுத்துருக்காங்க. H2O அப்படிங்கிறது 18 கிராம், CO2 44 கிராம், Ca3PO4 308 கிராம், H2SO4 98 கிராம். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் வேதி சேர்மங்களின் பயன்களை சரியாக பொறுத்துக. அஜீரண கோளாறு மற்றும் தீயை அணைக்க. அஜீரண கோளாறு தீயை அணைக்கிறதுக்கு சோடியம் பைகார்பனேட், புகைப்படச் சுருள் சில்வர் புரோமைட், புகைப்பட தொழில் சோடியம் தயோசல்ஃபேட், கண்ணாடிக்கு ரசம் பூச சில்வர் நைட்ரேட், கடின நீரை மென்னீராக்க சலவை மற்றும் காகித தொழிலில் பயன்படுத்தக்கூடியது சோடியம் கார்பனேட். சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 5, 1, 2. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வேதி சேர்மங்களின் பயன்களை சரியாக பொறுத்துக. உரைக்கலவை தயாரிக்க மற்றும் உணவை பதப்படுத்த. சோடியம் குளோரைடு, வெடிமருந்து தயாரிக்க பொட்டாசியம் நைட்ரேட், சிமெண்ட் தயாரிக்க கால்சியம் சல்ஃபேட், பற்பசை தயாரிக்க கால்சியம் கார்பனேட், வேதி எரிமலை அமோனியம் டை குரோமேட். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் பொறுத்துக கரும்பு சர்க்கரை, சுக்ரோஸ், பழச்சர்க்கரை ஃப்ரக்டோஸ், ஒளியை கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் சுழற்றுவது ஃப்ரக்டோஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 1. நெக்ஸ்ட் பொறுத்துக நச்சுத்தன்மை உள்ள ஆல்கஹால் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால், மதுபான வகைகளில் உள்ள ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால், மரச்சாராயம் மெத்தில் ஆல்கஹால், முடிவளர்க்கும் டானிக் சுளுக்கை குணப்படுத்த மெத்தில் சாலிசிலேட். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் பொறுத்துக
ரப்பர் பாலை உறைய வைக்க பார்மிக் அமிலம். வாசனை பொருட்களுக்கு அசிட்டோஃபீனோன். கார்களில் ரேடியேட்டர்களில் தண்ணீர் உறையாமல் இருக்க எத்திலின் கிளைகால். செயற்கை பழச்சாறு எத்தில் அசிட்டேட். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் பொறுத்துக. மல்லிகையின் மனம் பென்சைல் அசிட்டேட். ஆஸ்துமா கக்குவான் நோய்களை குணப்படுத்த பென்சோயேட். புகையிலை உலர்ந்து போவதை தடுப்பது கிளிசரால். குளிர்பானம் அல்லது மருந்துகளில் இனிப்பு சுவையூட்ட கிளிசரால். சரியான விடை ஆப்ஷன் டி 2, 4, 1, 3.